முதல்ல ஏற்கனவே இந்த மனித உரிமை கழகத்தினுடைய உரிமையை முழுசா கொண்டு வந்தவர் இந்த செந்தில வந்து அண்ணன் நாகசிவா என்றாலே மனித உரிமை கழகத்தினுடைய அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அவர் ஏற்கனவே உருவாக்கிட்டார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நட்பு, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உழைப்பு, உயர்வுங்கிறத முதல்ல ஆழமா கொண்டு வந்ததை நாகசிவா செயல்படுத்துறார். நாணயங்கிறது பணத்தில் மட்டும் என்னுடைய செயலே இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி கொண்டு வந்தவர். அது மாதிரி இந்த சிறப்பான ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை கழகத்தில் தலைமையேற்று நடத்தக்கூடிய அவர் சார் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நண்பருக்குரிய நண்பர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் உழைப்பாளி உப்பு சேர்மன் அவர்கள் நாகசிவா செயல்படுத்தினுடைய உதவி இயக்குனர் மற்றும் சார் பிரசிடென்ட் அவர்கள் அனைவருக்கும் தலைமை நடக்கக்கூடிய அனைவருக்கும் நிறுவனத்தை தெரிவித்துக் கொள்ள மற்றும் இந்த கூட்டத்திற்கு சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காட்டுமனை மனிதன், அதனால் நாகசிவா சேர்த்து உண்மையான உழைப்பு, தன்னம்பிக்கை இதை உருவாக்கியவருக்கு நாகசிவா. ஒரு கோழை இருக்க மனிதனை வீரமாக்கக்கூடிய பவர் வந்து அவருக்கு இருக்கு. கோழை என்று சொல்ல வாழ்க்கை என்று சொல்ல வெற்றி என்பதை மட்டும் பேச முடியாது. இந்த நாகசிவா சீர்படுத்துடைய முதல் அங்கமே எந்த ஒரு மனிதனையும் தட்டி தூங்குகின்றவனை எழுப்பக்கூடிய சக்தி நாகசிவா சீர்படுத்த. இந்த மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டும். தூங்கிக் கொண்டிருந்தால் இந்த மூளைக்கு வேலை கிடைக்காது. அதற்கு வார்த்தைகளால் நம்முடைய உணர்ச்சிகளையும் நாம் மூளைக்கு சென்று கொண்டு அந்த மூளையை பிழிந்தால் தான் நமக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்க உருவாக்கியவர் தான் சீர்பண்டு. பணத்தை சம்பாதிப்பதல்ல, மக்களிடத்தில் அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்கு எல்லாத்திற்கும் ஒரு நல்லதை செய்ய வேண்டும். பேரு புகழ் பணம் தேவையில்லை. பேரு புகழ் சென்ற கிராம மக்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் நல்லதை செய்ய வேண்டும். அந்த பேரும் புகழும் இருக்க வேண்டும் என்பது ஒரே நோக்கத்தோடு பணம் என்ற ஒரு வியாபாரத்தில் இல்லாமல் நட்பு, நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உழைப்பு, உயர்வு என்ற ஒரு நோக்கத்தை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் தான் நாகசிவன். அது மட்டுமல்ல, இந்த சீட்மெண்ட்ஸ் நாகசிவா சீட்மெண்ட்ஸ்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை கழகம் கலந்து இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, நீதி, நேர்மை, நியாயம், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற நோக்கம் இல்லாமல் நியாயம் என்றால் பணம் என்று பணத்தை முதல்ல சொல்ற நியாயம் பட்டி கூட சொல்ற ஜென்டில்மேன். யார் அவருக்கு நியாயம் வேணுமோ அது ஒண்ணுதான் பிடிக்கும். யார் தவறு செய்தால் உடனே கண்டிக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் நாகசிவன். சரிங்களா? தன்னோட வேலை செய்ய வேண்டும், தன்னுடைய வேலை சரியா இருக்க வேண்டும், எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தில் இல்லை. கரெக்டாக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், தன்னுடைய பணியில் வந்து முழுமையாக செயல்பட வேண்டும். அப்படியே கொண்டாந்து நாகசிவா சீட்மெண்ட்ஸ்ல வந்து பணி இருக்க வேண்டும். அதே மாதிரி மனித உரிமை கழகத்தை அதாவது ஏழை எளிய உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று இல்லாமல் இந்த நியாயத்திற்காண்டி போராடக்கூடிய ஒரு உறவை உருவாக்கியவர் தான் நாகசிவன். அதுதான் மனித உரிமை கழகம். இந்த மனித உரிமை கழகம் இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் சீரும் சிறப்போடு இந்த நாகசிவா அண்ணனுடைய முயற்சி அனைத்து வெற்றியடைய வேண்டும். அதற்கு அனைவரும் நாங்கள் மட்டுமல்ல, இன்று 100 பேர், நாளைக்கு 1000 பேர், நாளைக்கு 1,00,000 பேராக உருவாக்குவோம் என்று இந்த வேலையை கூறிக்கொண்டு இவருடைய உழைப்பு எங்களுக்கு ஒரு உதாரணமாக, அது மாதிரி இவர் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் முடியாது என்பவர் மனிதன், முடித்து காட்டுவதே மனிதன் என்ற ஒரு உயிரோட்டத்தை தந்தவர் தான் நாகசிவன். அது மாதிரி இந்த மனித உரிமை கழகத்தினுடைய செயல்பாடுகள் முழுமையாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாகசிவானுடைய பேரும் புகழும் அவருடைய செயல்களும் எண்ணங்களும் வெளிப்படுத்துவோம் என்று கூறி, ஏழை உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லாமல் நியாயத்திற்காண்டி போராடக்கூடிய ஒரே உரிமை கழகம் நாகசிவானன் தான். அந்த உருவாக்கிய அவருக்கு எனது மனமார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மென்மேலும் இந்த மனித உரிமை கழகம் சென்னையில் மட்டுமல்ல தமிழக முழுவதும் சிறப்பான முறையில் செயல்படுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அண்ணன் மூலமாக நம்ம இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் சேர்ந்துருக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம். ஆனால் இதெல்லாம் விட லாங்குவேஜே தெரியாத நம்மளை ஹிந்தி தெரிஞ்சவருக்கு செய்யவும் தெரியல. ஆனால் இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட்டை கொண்டு வந்து நம்மள்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு பாராளுமன்றத்தில் எப்படி நம்ம எம்பிகள் போனால் வேடிக்கை பேசுகிறதுக்கே லாங்குவேஜ் தெரியாமல் பார்த்துட்டு இருப்பாங்களோ, அந்த மாதிரி நம்மளை தினத்தை கொண்டு வந்ததுக்கு அண்ணனுக்கு நன்றி. பிறந்த குழந்தை உடனே நடக்கிறது இல்லை, பிறந்த குழந்தை உடனே பேசுறது இல்லை. அந்த மாதிரி தான் எல்லா மனிதர்களுமே, உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களுமே பிறந்து ஒரு சில மணி நேரத்தில் அதனுடைய உணவை தேடும், நடக்கும், பார்க்கும், சவுண்டு கொடுக்கும். மனித
அவன் பார்க்கிறதுக்கு, பேசுறதுக்கு, நடக்கிறதுக்கு, ஏன் உடம்புல உள்ள நரம்பு பேலன்ஸ் நிக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். 6 மாசம் ஆகும். சப்போர்ட் இல்லாம வளர முடியுமா? சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் வளர முடியும். ஆனா மற்ற இனங்களுக்கு அப்படி கிடையாது. சில மணி நேரத்திலே நடந்து ஓடும். ஏன்னா படைப்புக்கு அந்த நேச்சுரலே பாருங்க, குயிக்கா வச்சா இவன் உலகத்தையே என்ன வேணா பண்ணிருக்கான். அதனால இவனுக்கு லேட்டு கொடுக்கறது தான். எப்படி? அதனாலதான் மனித இனம் வலிமையான இனம். எனக்கு கத்துக் கொடுத்தவங்க பள்ளிக்கூட பாடம் எப்படின்னா, ஒரு யானைக்கு 1000 பேர்த்தனுடைய பலன் எழுதினாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தெரியுது, 1000 யானையை விட எனக்கு பெரிய சிறந்த அறிவு இருக்குதுங்கிறது தெரிய வந்தது. அதனால 1000 யானை இல்ல, பல லட்சம் யானை நான் கண்ட்ரோல் பண்ணி வாழ முடியும். ஆனா என்ன ஒரு ஆள பல கோடி யானைகள் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி வாழ முடியாது. அந்த தகுதி கிடையாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட். அதில் நீங்கள் இடையில எப்போ வந்து தெரியல, திடீர்னு பேசி பார்த்தா தப்புன்னு உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன். அண்ணன் நான் அண்ணனுக்கு சீட்டு போயிடுறேன். என் நண்பர் அறிவிப்புனால அதுலேருந்து அண்ணனோட அறிமுகம் இருக்கு. நான் பொது சேவை பண்ணுறதுக்கு போவேன். ஆனால் போகும்போது நான் பேசிட்டு இருப்பேன், எனக்கு பின்னாடி இருக்க ஓடி போயிடுவேன் என்னை மாட்டி விட்டு. நம்ம ஏன்னா நீ யாரும் கேள்வி கேட்பாங்க. அவங்க ஏதோ ஒரு போஸ்டிங் வேணுமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். கரெக்டான போஸ்டிங் அண்ணன் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்தணும், நல்ல முறையில் பயன்படுத்துவேன். எல்லாம் நல்லா அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலகணேசன். நான் திண்டுக்கல்ல இருந்து வரேங்க. நான் டிராக்டர் சேல்ஸ் மெயினா பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடியே மனித உரிமை கழகம் திண்டுக்கல்ல இருந்துச்சு. அதுல மெம்பர்ஸா இருந்திருக்கேன். அப்ப அந்த சில சட்ட விரோத செயல்கள் செஞ்சதுனால அப்ப இருந்த எஸ்பி ஃபுல்லா ரைட பண்ணி மனித உரிமை கழகமே பயன்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டாரு. அதோட பூரா க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அப்புறம் நான் வந்து காங்கிரஸ் கட்சியில ஜாயின் பண்ணிட்டேன். அதுல இருந்து அப்படியே காங்கிரஸ் கட்சியிலே போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் ராஜ் அண்ணனோட பழக்கம் வந்துச்சு. இப்போ கடந்த 3-4 வருஷம் அண்ணனோட சேர்ந்து பல விஐபிகளை எங்களை கூட்டிட்டு போய் இங்கிருந்து பூனா கூட்டிட்டு போய் வந்து அவருடைய எங்களை பல இடத்த காமிச்சு ஒரு புது தோட்டத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆரம்பிச்சதுனால எல்லாத்தையுமே முதல்ல போட்டோ ஒரு கோட் சூட் போட்டு எங்களையே அடையாளம் தெரியாத அளவுக்கு அண்ணனை கூட நேற்று போட்டு ஒரு 100 பேர் ஸ்டேட்டஸ்ல பார்த்துருக்காங்க. அது மாதிரி எங்களை கம்ப்ளீட்டா மாத்திட்டாரு நாகேஸ்வரம். என்னையா நடக்குது, நாகேஸ்வரம் என்னையா பண்ணிட்டு இருக்காரு, அன்றாட எதையா ஒண்ணு பண்ணிடுறாரு அப்படிங்கிற பேர் ஆயிடுச்சு. அதனால அவரோட இணைந்து நம்ம மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் சிறந்த சேவையாற்ற அவரோட நம்ம உறுதுணையா இருந்து கூட கொண்டாடணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதனால வந்து அதை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சம உரிமை, சமத்துவம். ஒருத்தருக்கு புரியும், ஒருத்தருக்கு புரியாது. புரியாதவருக்கு எடுத்து சொல்றதுதான் நம்மளுடைய உரிமை. உரிமைனா என்ன? லைசன்ஸ். உரிமைனா ரைட்ஸ், அதுக்கு பேர் லைசன்ஸ். அவ்வளவுதான். அந்த லைசன்ஸ் இப்போ நீங்க தோராயமா எல்லா இடத்துலையும் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு புரியாது, ஆனா அந்த புரியாததே தனக்கு பலனா வச்சுக்குவாங்க. இப்ப இவங்க சொல்ற வேலையில வந்து இல்லீகலான வேலைகளை அவங்க வந்து கடைபிடிச்சிருக்காங்க, அவங்க வந்து அந்த வேலையை செஞ்சிருக்காங்க. நீங்க இப்பவும் நான் சொல்றேங்க, நல்ல விஷயத்துக்கு உண்மைக்கானதுக்கு நீங்க நாகராஜ் பெரியசாமி பிள்ளைக்கு போன் பண்ணுங்க, அதுக்கு டைமே கிடையாது, இரவா இருந்தாலும் வருவோம். ஆனால் அந்த வேலை தேவையில்லாத வேலை, அந்த வேலைக்கு நம்ம போகக்கூடாது, அது நம்ம செய்யக்கூடாது, அது 2ஆம் நம்பர் தொழில், இது சட்டத்துக்கு விரோதமானதுன்னா பகலையில போன் பண்ணாலும் நாங்கள் வரமாட்டோம். நீங்க முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்னோட பழனவர்கள்லாம் 30 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் பழனவர்கள் எல்லாமே தெரியும், நல்லாவே தெரியும். நீங்க பகலையில போன் பண்ணாலும் நாங்கள் வரமாட்டோம். என்னுடைய ஸ்டைல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது விரோதத்துக்கு துணை போகக்கூடாது. விரோதத்தை ஒழிச்சாதான் மனித நேயம் வளரும், மனித நியாயம் வளரும். எப்படி? அப்பதானே அடுத்த தலைமுறைக்கு நம்ம வழிகாட்டியா இருப்போம், வாத்தியாரா இருப்போம், முன்னோடியா இருப்போம். தீய செயல்களை செஞ்சா இந்த பூச்சாண்டி பிடிக்கிறவங்க பிடிச்சி கொடுத்துட்டு ஜோசா முடி வர மாதிரி நம்மளை தான் காப்பாங்க. எப்படி சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதனால வந்து அந்த மாதிரி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க கூடாது. எப்படி? நாமெல்லாம் இப்ப இங்க உட்காந்துருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், 10 வயசுல நமக்கு பக்குவம் பார்த்தாரு, 20 வயசுல முரட்டு குணம் இருக்கும், 30 வயசுல கொஞ்சம் சீரம் இருக்கும், 40 வயசுல எல்லாமே
கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். 50 வயசுல வாழ்ந்துட்டோம்ன்ற நினைப்பு இருக்கணும். இனிமேல் 50 வயசுல நான் போய் வாழ்றேன்னு சொன்னா எனக்கு சிரிப்பு தான் வரும். எப்படி நீங்க 50 வயசுல வாழ்றதெல்லாம் போனஸ் தானே. அப்புறம் போனஸை வச்சுட்டு நான் இனிமேல் 20 வயசுல வாழ்ந்த மாதிரி ஆரம்பிக்க போறேன் அப்படிலாம் கிடையாது. இப்பெல்லாம் நீங்க வழிகாட்டியா தான் இருக்கணும். 50 வயசு ஆயிடுச்சுன்னா 60 வயசு ஆயிடுச்சுன்னா 70 வயசு ஆச்சுன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? கைபிடிச்சு நடக்க எப்படி கற்றுக் கொடுக்கறது, பேரம்பேத்தி எப்படி வளர்க்கலாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி யாரும் செய்யறோமா? அந்த இடத்துக்கே போறது இல்லை. அதனால நமக்காக நம்ம வாழ்றோம் பல நாள். ஆனா சில நாள் இந்த நம்மளை வளர்த்த சமூகத்துக்காக நம்மளுடைய அதாவது பழகின மூஞ்சியை தவிர்த்து, தெரிஞ்ச உறவுகளை தவிர்த்து, நண்பர்களை தவிர்த்து, இப்ப அவினாஷ்ஜி எங்கே இருக்காரு, நம்ம எங்கே இருக்கோம்? அன்பு சகோதரர் சொன்னார், இவ்வளவு பெரிய கிராமத்துக்கு வந்து கிராமமோ டவுனோ எப்படி பெரிய வளர்ந்த சிட்டியோ தாழ்ந்த சிட்டியோ மேட்ரு அது கிடையாது. நாம பயணிக்கிற வாழ்க்கை பயணத்துல எந்த அளவுக்கு உறுதியானவன், எந்த அளவுக்கு உறுத்தானவன், அதைத்தான் வளர்ந்தவனும் வாழ்ந்தவனும் பார்ப்போம். நான் படிச்ச புத்தகத்துல பூசாரிகிட்டையோ ஜோசியர்கிட்டையோ நீ உன்னுடைய எதிர்காலத்தை கேட்காத, நல்லா வாழ்ந்து ஆண்டு அனுபவிச்ச எப்படி நல்ல ஒரு குடும்பஸ்தா இருந்தால அவன்கிட்ட கேளு, அவன்கிட்ட அனுபவம் இருக்கும், அவன் சொல்றது ஃபெயில் ஆகாது. அப்படித்தான் என் புத்தகத்துல இருந்துச்சு. அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்காக நல்ல விஷயத்துக்கு துணப்போங்க. 4 பேர் இல்ல 4000 பேர் முன்னாடி வருவாங்க. கெட்ட விஷயத்துக்கு துணை போனீங்கன்னா நீங்க இருக்கிற இடம்